தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இங்கே வாசிக்கும் பொழுது 2 விதமான காரியங்கள். விடாய்த்து போன ஆத்துமா, தோய்ந்து போன ஆத்துமா. அடுத்த 2 காரியம், சம்பூரணம் அடைய பண்ணுவேன், நிரப்புவேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு விடாய்த்து போயிருக்கிறதான நீங்கள், தாகத்தோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கை எப்பொழுது செய்யப்படும், எப்பொழுது நிறைவேற்றப்படும், இந்த காரியங்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கும் என்று சொல்லி அதற்காக சூழ்நிலைகளிலே விடாய்த்து போய் தாகத்தோடு கூட தண்ணீர் கிடையாத சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை நான் சம்பூரணமடைய பண்ணுவேன். அப்போது அந்த தாகத்தோடு இருக்கிறவங்க நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் ஆத்துமா தோய்ந்து போயிற்று, இறங்கி போயிற்று, ஒன்றுமில்லாமல் அற்று போயிற்று. அதற்காக காத்திருந்து கண்கள் பூத்து போனதான ஒரு நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், தோய்ந்து போன ஆத்துமாவே, உன்னை நான் நிரப்புவேன். இன்றைக்கு காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதிருக்கிற சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தரோ உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுவார். அது நிமித்தமாய் தோய்ந்து போயிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். சம்பூரணம் அடைய பண்ணி உங்களை நிரப்புகிறவர். விடாய்த்து தோய்ந்து போயிட்டல்ல, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் சம்பூரணம் அடைய பண்ணி அதை நான் நிரப்புவேன். கர்த்தருக்கு தெரியுங்க, வாழ்க்கையில் எப்போ அதை சம்பூர்ணம் அடைய செய்யணும், அதை எப்பொழுது நிரப்ப வேண்டும், சகலவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணி உங்கள் சுகத்தை, உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலையையும், கைட்டு செய்கிற காரியங்களையும் சம்பூரணம் அடைய பண்ணி ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆசீர்வாதத்தோடு கூட நிறுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவர். இந்நாட்கள் சம்பூரணத்தின் நாட்களாய், சம்பூரணம் அடைய பண்ணுகிற நாட்களாய், நிரப்பப்படுதலின் நாட்களாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடாய்த்து சோர்ந்து போயிருக்கிறாய் அல்லவா, கர்த்தர் உனக்கு பலனை தருவார். பலத்தினால் உன்னை நிரப்புவார். உங்களை நிரப்பி நடத்துகிறதான கர்த்தர். நிலை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நான் விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொன்னீங்கல்லப்பா. நம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு கூட குஞ்சி கடக்கிற அனுபவங்களிலே அதை சம்பூரணம் அடைய பண்ணுங்க. தோய்ந்து போய் அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் அவர்களை நிரம்ப பண்ணுங்க. ஆசீர்வாதத்தோடு நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களை சம்பூர்ணம் அடைய செய்வார். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புவார். தோய்ந்து போய் அற்று போகக்கூடிய இந்த நிலை தான், கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிற நேரம்தான் கர்த்தர் உங்களை நிரப்புகிறவர். God bless you. God bless you.